வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 3/6/2026 வைகாசி மாதம் 20ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. அற்புதம், ஆனந்தம், பேரானந்தம் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் பணவரவு ஏற்படும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது பெரிய மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. கண்டிப்பாக மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது உங்களிடத்தில் தான் உள்ளது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் தனம் வருவது, பணம் வருவது எல்லாம் ஏற்படும். அஷ்டலட்சுமி கடாட்சியம் ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் அதீத கவனமும். குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடக ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாவது, எதிரிகள் விஷயத்தில் வெற்றி கொள்வது, வழக்குகளில் வெற்றி கொள்வது, மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது, புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, யோக பலத்தை அதிகமாக பெறுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படுவது, உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தொலைதூரம் பயணங்கள், உத்தியோகம், வியாபாரம், பணவரவு அனுகூலம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம், தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோகத்திலும் தொழிலிலும் இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வதும் ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக நம்பக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பயணங்கள் வந்தாலும் அனுகூலத்தை தரும். கூட்டாளிகள், நட்பு விஷயம், பாராபட்சமாக இருந்த விஷயத்தெல்லாம் அனுசரித்து முன்னேறுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உறவுகளில் இருந்த சிக்கலை தீர்த்து கொள்வது ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படும். புதிய முயற்சியில் காணப்பட்டிருந்த பல விதமான மன வருத்தங்கள் தீரக்கூடிய காலகட்டம். உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலங்கள். தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம். புதிய வரவுகளுக்கு உண்டான அனுகூலங்கள்.
நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, எதிரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவது, சுப விரயங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வருடம் வரை காணப்படுவது, குடும்பத்தில் அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படுவது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம் ஏற்படுவது என்று நல்ல செய்திகள். அரசு தனிப்பட்ட உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். கண்டிப்பாக குடும்ப விஷயத்தில் அதீத கவனம். விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் சுப விரய பிராப்தம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம். தொழில் ரீதியாக முன்னேற்றம், அனுகூலங்கள் காணப்படும். யோக பலத்தை அதிகமாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம் கவனம் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்றமும் காணப்படும். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். கண்டிப்பாக குடும்ப உறவுகளில் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய சந்தோஷமும் பெரிய அனுகூலமும் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் பெறக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக அசையாமசையா பொருள் சேர்க்கை, சுபவிரய பிராப்தம், தொழில் ரீதியாக முன்னேற்றமெல்லாம் ஏற்படுவது ஆனந்தம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.